பீட்ரூட்டில் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். பீட்ரூட்டை சின்ன சின்ன பீசஸாட்டு வெட்டி எடுத்துக்கலாம். கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், வத்தல், சர்க்கரை, புளி, வெங்காயம், தக்காளி, சாம்பார் பொடி. சாம்பார் பொடிக்கு பதிலாட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி கூட எடுத்துக்கலாம். எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போடலாம். போட்டுட்டு கடுகு போட்டு இது பொரிஞ்ச உடனே வெந்தயம் போடலாம். அதுவும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமாட்டு பெருஞ்சீரகம் போடலாம். நிறைய இடங்களில் பெருஞ்சீரகத்தை சோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வத்தல் போட்டுட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நல்லா இதை வதக்கி விடலாம். இதை மூடி வச்சு நம்ம கொஞ்சம் வேக வைக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா பேஸ்டாட்டு வரணும். இது கொஞ்சம் வதக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாட்டு வெட்டி வச்சுருக்க தக்காளியும் போடலாம். இந்த குழம்புக்கு தக்காளி வெங்காயம் 2 தான் பேஸ்டாட்டு நமக்கு வேணும் நமக்கு. அதனால் இது கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அதை அப்படியே நம்ம ஸ்பூனாலே மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா பாதி வெங்காயம் பாதி தக்காளி கூட அரைச்சி நம்ம போடலாம். பீட்ரூட் போட்டுட்டு தண்ணி எதுவுமே விட வேண்டாம். இதை கொஞ்சம் வதக்கி விடலாம். அந்த வெங்காயம் தக்காளி இதிலையே இது வெந்துடும். இது நல்லா திரும்பவும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு சாம்பார் பொடி போடலாம். சாம்பார் பொடி இல்லைன்னா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு புளி நல்லா கரைச்சி அதில் விடலாம். நல்ல புளிப்பாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் புளி கூடுதலாக போட்டுக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இடையில எடுத்து அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். திரும்பவும் அதை மூடி வச்சு நம்ம இதை கொதிக்க வைக்கலாம். எண்ணெய் மேலே கொஞ்சம் பிரிஞ்சு வந்தாச்சுன்னா குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுடலாம். எப்போவுமே இந்த புளி குழம்புக்கெலாம் சர்க்கரை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கருவேப்பிலையும் போட்டுக்கிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம்லாம் கழிஞ்சதுக்கப்புறம் இது ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். பீட்ரூட்டில் இதில் நம்ம தேங்காய் போடணுன்னா தேங்காய் கொஞ்சமாட்டு அரைச்சி நல்லா பேஸ்டாட்டு அரைச்சி நம்ம இதில் போட்டுக்கிடலாம். இது வெறுமனே நான் புளிக்குழம்பு மட்டும் தனியாட்டு தேங்காய் போடாமல் ஃபஸ்ட்டு மெத்தட் செய்து எடுத்துருக்கிறேன்னா இது தேங்காய் போட்டு செய்தது. இது ரெண்டுமே டேஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். கலரும் கொஞ்சம் இது பிங்க் கலராட்டு இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே தேங்காய் போட்டு பீட்ரூட் குழம்பு ரெடி. ரெண்டுமே நல்ல டேஸ்டாட்டு இருக்கும். இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டில் நிறைய ரெசிபீஸ் நம்ம பண்ணலாம். பீட்ரூட்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாரத்தில் ஒரு 2 நாளாவது பீட்ரூட்டில் ஏதாவது நம்ம செய்து சாப்பிட்லாம். பச்சடியெல்லாம் கூட பண்ணலாம். தயிர் போட்டு ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். சாதம், பீட்ரூட் குழம்பு, பீட்ரூட் இலையில் நான் பொரியல் பண்ணியிருக்கிறேன். பீட்ரூட் இலை கிடச்சா பொரியல் பண்ணுங்கள். அதுக்கு ரெசிப்பியும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். சேப்பங்கிழங்கு ஃப்ரை, பப்படம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.